ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஃபீல் குட் ஒரு மோட்டிவேஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். வெறும் உடல் எடைய மட்டுமே ஒரு காரணமா வச்சு லைஃப்ல கூட பழகுனவங்கலேருந்து கூட பொறந்தவங்க வரைக்கும் நம்ம படத்தோட ஹீரோயினை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாங்க. இதனால ரொம்பவே மனம் உடைஞ்சு போற நம்ம படத்தோட ஹீரோயின் எப்படி இந்த சுயநலமான இந்த உலகத்துல அந்த வழியிலேருந்து வெளில வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்ற கதை தான் யோலோ. வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தவங்க பாக்ஸிங் மேட்ச்சுக்கு ரெடி ஆகி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ரிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நைட்டு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே டேபிளில் இறஞ்சி கிடக்குது. அப்படியே டிவி ஓடிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி அதை அவங்க காலால் ரிமோட்டை மிக்கி அதை ஆஃப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது மதியம் 3 மணிங்க. நம்ம ஹீரோயின் தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி தூங்கியே அவங்களுக்கு நிறைய வெயிட் போட்டுருச்சு. அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அவங்க வீட்டில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. இன்னும் வேலைக்கு போகாம சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத கேமரா மூலியமா டிவில அவங்க அம்மாவும் அக்காவும் கூட அவங்க கசினும் உட்காந்து பாக்குறாங்க. அவங்க கசின் ஒரு டிவி ஷோல ஒர்க் பண்றாங்க. அந்த டிவி ஷோ என்னன்னா யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு தேடி அவங்களுக்கு ஏத்த வேலையை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் அந்த டிவி ஷோவோட நோக்கம். இவங்க அந்த டிவி ஷோல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க இப்ப அந்த டிவி ஷோல பெர்மனன்ட் ஆகுனா இவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு வந்து அந்த டிவி ஷோல வேலை வாங்கி கொடுக்கணும். அப்படி பண்ணா இவங்களுக்கு அந்த வேலை பெர்மனன்ட் ஆயிடும். அதனால தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல இங்க வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆச்சுமா, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அவளுக்கும் ஒரு நல்ல வேலையை வாங்கி தருவேன், எனக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே இப்படிதான் ஏஞ்சிருப்பாங்களா, எப்பதான் ஏஞ்சி வருவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த மொத்த சூப்பர் மார்க்கெட்டுமே அதிர்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஏஞ்சி வந்து, அம்மா பசிக்குது, சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, போமா உள்ளதான் நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ அப்படின்னு பாசமா ட்ரீட் பண்றாங்க. என்னதான் அவங்க பொண்ணு வேலைக்கே போகாம ஒரு வேலையும் பண்ணாம வீட்லயே சும்மா இருந்தாலுமே அவங்க அம்மா அவங்கள பாத்துக்கிறதுல ஒரு சின்ன குறை கூட வைக்கிறது இல்லைங்க. இப்போ ஹீரோயின் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போலான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழறாங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்களோட அனுதாபத்துல வேலை வாங்குறது சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க கோச்சிட்டு அந்த இன்டர்வியூல இருந்து பாதியிலே கிளம்புறாங்க. அவங்கள தடுக்கிற அவங்க அக்கா, கடைசி வரைக்கும் நீ வீட்டுல தண்டசோறு சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த வீட்டை விட்டு அப்போதைக்கு வெளில போயிடுறாங்க. கோவமா வீட்டை விட்டு வெளில வர ஹீரோயின் அவங்களோட லவருக்கு கால் பண்ணி, உங்களை உடனே நான் மீட் பண்ணணும், இந்த லொகேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கால் பண்ணி, உன்னை நான் மீட் பண்ணணும், உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாம இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவங்க லவ்வரும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதுல அவங்க 2 பேரும் பிரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க 2 பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயினை மீட் பண்றதுக்கு அவங்க 2 பேருமே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இங்க ஹீரோயின் அவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேயே ஹீரோயினோட லவர் அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்ற விஷயத்த சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ஹீரோயின் மனசு உடைஞ்சு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஹீரோயினை கூப்பிட்டு, இங்க பாரு, அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம், நீ தான் எனக்கு தோழியா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்டதுமே ஒரு கோவத்தோட உச்சத்துக்கு போற ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு வேகமா வெளில வராங்க. அப்ப அங்க இருக்க சின்ன குழந்தைங்கலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றத பாக்குற ஹீரோயின், புண்பட்டு நெஞ்சை பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு ஆத்தலாம்னு சொல்லி ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா அந்த ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க தெருவில் விற்கிற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா அங்க சுத்திட்டு லேட் நைட் அவங்க வீட்டில் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க போய் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயினோட அக்கா ஹீரோயினுக்காக பாசமா சாப்பாடுலாம் செஞ்சு ரெடி பண்றாங்க. அவங்க யூஸ்வலா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினோட அக்காவை பத்தி சொல்லணும்னா, அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் மூலியமா இவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஆனா அந்த விஷயத்த கல்யாணம் ஆக போறவர்கிட்ட மறைச்சு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கல்யாணம் ஆனவர் அவங்க அக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இதனால அவங்க அக்காவுக்கு பிறக்கிற குழந்தைய அவங்க அம்மா வீட்லயே வளர்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பாட்டிக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை அவங்க ஹீரோயின் பேர்ல மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க அக்காவுக்குன்னு அவங்க எதுவுமே எழுதல. இதனால அவங்க அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா கூட இல்லை, அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னா எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, வீடு உன் தங்கச்சி கிட்ட தான் இருக்கு, அவ கேட்டதுமே கொடுப்பாளான்னு எனக்கு தெரியாது, நாம வேணா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் தூங்கி எஞ்சி வந்ததுமே ஹீரோயினோட அம்மா, இங்க பாருமா, அக்காவோட பொண்ணு படிப்புக்காக அந்த அபார்ட்மெண்ட் வேணும், அதை கொஞ்சம் அக்கா பேர்ல மாத்தி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம, அக்கா பொண்ணோட படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி டக்குன்னு நான் அதை மாத்தி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா அவங்க அக்காவை பத்தி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உங்க அக்கா பாவம், அவளை கல்யாணம் பண்ணவரும் கை விட்டுட்டு போயிட்டாரு, டிவோர்ஸ் பண்ணிட்டு காசு கூட கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அவர் என்ன பண்ணுவாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லியிருக்கணும், யாரோ பெத்த குழந்தைக்கு அவர் எப்படி செலவு பண்ண முடியும், அவர்
அவர் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே அவங்க அக்காவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹீரோயினை போட்டு அவங்க அக்கா செம்மையா அடிச்சிடறாங்க. அவங்க அம்மா உடனே அவங்க 2 பேரையும் பிடிச்சி நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் அந்த வீட்டில் இருக்கணும், இன்னொருத்தவங்க வீட்டை விட்டு வெளில போங்கன்னு கத்திடுறாங்க. கோவப்பட்ட ஹீரோயின் நான் அந்த வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர அவங்க அம்மா நான் உன்னை தடுக்க மாட்டேன், உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இப்படியே இந்த லைஃப் ஃபுல்லா இருக்கக்கூடாது, நீ வெளியில போ, இந்த கோவத்திலேயாச்சும் நீ வெளில போய் உன் வாழ்க்கையை நீ வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி கோவத்தில் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி வீட்டிலேருந்து வெளில வர ஹீரோயின் அவங்க தங்கறதுக்காக ஒரு அபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட மாச ரெண்ட் 10,000 ரூபாய், அதுக்கு அட்வான்ஸா 8,000 ரூபாய் கேட்கறாங்க. ஆக மொத்தம் 18,000 ரூபாய் கேட்கறாங்க. ஆனா ஹீரோயின் கையில 1 ரூபாய் கூட இல்ல. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவர்கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு சரிமா மாசம் ரெண்ட் வந்து 8,000 ரூபாய் கொடு, டெபாசிட் 10,000 ரூபாய் பண்ணு, ஆக மொத்தம் எனக்கு 18,000 ரூபாய் வேணும், எனக்கு அர்ஜென்ட்டா காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாக்கு ட்ரை பண்றாங்க. அம்மா எனக்கு இந்த மாதிரி காசு வேணும்னு டைப் பண்றாங்க. திடீர்னு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சரி வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட ஒரு மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அவங்க அம்மா ஹீரோயின் செலவுக்காக 20,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயின் சந்தோஷமா அந்த அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்போ அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போய் வேலை கேட்கறாங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கொஞ்சம் பொண்ணுங்க வீக்னஸ் உள்ளவர். அவர் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே சரி ஓகே நீ வேலைக்கு சேர்ந்துக்கோ, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், உனக்கு மதிய சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் நாங்களே கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க வேலை செய்யறவங்க ஹீரோயின் கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வாங்கி பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு போஸ்ட் கூட போடல, சீக்கிரமா நிறைய போஸ்ட்லாம் போடு, அப்பதாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஹீரோயின் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு கூட்டம்லாம் நிறைய பேர் வராங்க. ஹீரோயின் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேலை செய்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அன்றைக்கி எல்லா வேலையுமே முடிஞ்சதுமே கடையோட ஓனர் ஹீரோயினை கூப்பிட்டு இங்கே பாருமா வெளில இருக்க என் காரில் சிகரெட் பாக்கெட் ஒன்று இருக்குது, அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி கார் கீயை கொடுக்குறாரு. ஹீரோயின் சரி சார்னு சொல்லிட்டு போய் காரை திறந்து உள்ளே போய் சிகரெட் பாக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க வேகமாக ஒருத்தர் வந்து அர்ஜென்ட்டாக ரோட்டோட கார்னரில் சுச்சு போயிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க டக்குன்னு தெரியாமல் ஆறு நம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. ஹீரோயின் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு கூச்சத்தில் அவங்க கீழே குனிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க சிகரெட் பாக்கெட்டை தேடும் போது தெரியாதனமா அவங்க காரோட லைட் ஆன் பண்ணிடுறாங்க. ஊரே பார்க்குது ஹீரோ சூச்சு போகிறத. ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. இவங்க பயத்தில் கீழே குனியும் போது அந்த காரோட லைட் ஆன் பண்ணிடுறாங்க. அதை ஆஃப் பண்ண தெரியாமல் போட்டு திருப்பி லைட் ஆன் பண்ணி ஹீரோ மேலே அடிக்கிறாங்க. இதனால கடுப்பான ஹீரோ இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து காரில் இருக்க ஹீரோயினை கூப்பிட்றாரு. நான் என்ன பண்ணேன் தெரியாம தானே அங்கே பாத்ரூம் போயிட்டு இருக்கேன், நான் பாத்ரூம் அங்கே தானே ஓரமாக போனேன், உன் கார்லையா போனேன், எதுக்கு தேவையில்லாமல் லைட் அடிச்சு இப்படி ஊருக்கே காட்டிட்டு இருக்கேன், உனக்கு அறிவில்லையான்னு கேட்குறாரு. ஹீரோயின் இல்லை நான் சிகரெட் பாக்கெட்டை எடுக்க சொன்னாங்க, நான் தேடி வந்தேன், தெரியாதனமா காரில் இருக்க லைட்லாம் ஆன் ஆயிடுச்சு, எனக்கு ஆஃப் பண்ண தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ சரி இறங்க அப்படின்னு உள்ள போய் அவர் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. அவருக்கும் தெரியல. அவர் இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணி விட்டு ஓனரே வந்து இந்த ஓட்டக்காரை ஆஃப் பண்ண சொல்லு, எனக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க ஹீரோ அவரோட கிளவுஸ் அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. அதை பார்க்குற ஹீரோயின் மறுநாள் அவரோட பாக்ஸிங் கிளாஸ்க்கு அந்த கிளவுஸ் எடுத்துட்டு அவரை மீட் பண்ண போறாங்க. அங்க பாக்ஸிங் கிளாஸ்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வாங்க மேடம் வாங்க, உங்களுக்கு புது மெம்பர்ஷிப் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லி மேல இருக்க கோச்சோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் எங்க ஜோசப்பை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் ஜோசப்பை கூப்பிடுறாங்க. ஆனா வர்றது ஹீரோ இல்லைங்க, வேற யாரோ ஒருத்தர் வராரு. அவரை பார்த்ததுமே இவர் இல்ல அப்படின்றாங்க. ஐயோ நம்மளுக்கு கண்ணும் போயிடுச்சா அப்படின்னு அப்புறம் நல்லா உத்து பார்த்து சொல்றாங்க. ஜானை பார்க்கணும் நானு அப்படின்றாங்க. இப்போதான் நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததுமே ஹீரோ கிட்ட அவங்க கிளவுஸ் கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்ததுமே இதை நான் தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், இது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு அவங்க கிட்ட உங்களுக்கு பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்க இல்ல எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்குங்க இப்ப செம்மையான ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க, உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இல்ல, உங்களுக்கு இவர் தெரியும்னால உங்களுக்கு நான் 30% டிஸ்கவுண்ட் தரேன், இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, சூப்பரான ஆஃபர் இது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க ஹீரோனோட நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஆஃபர்லாம் நான் அப்டேட் பண்றேன், கண்டிப்பா நீங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட நம்பரை வாங்கிக்கிறாங்க. அங்கிருந்து வேலைக்கு போற ஹீரோயின் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி தெரியாம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க ஹாய்னு. ஹீரோட பாஸ் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ இந்த மாசத்துல ஒரு மெம்பர்ஷிப் கூட சேல் பண்ணல, அதனால ஹீரோட பாஸ் அவரை திட்டிட்டு இருக்காரு. ஆனா அதே ஜிம்ல ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பையன் எல்லா பொண்ணுங்க கூடயும் கடலை போட்டுக்கிட்டு நிறைய மெம்பர்ஷிப்பை சேல் பண்ணிட்டு இருக்கான், அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்சல்ட் பண்ணி அவர் திட்டுறாரு. நாளைக்கு ஒரு பெரிய ஈவென்ட் பார்க்ல இருக்கு, அந்த பார்க்ல எல்லாருமே மெம்பர்ஷிப் சேல் பண்றீங்க, ஹீரோ நீ கண்டிப்பா மெம்பர்ஷிப் சேல் பண்ணி ஆகணும், அப்படி நீ சேல் பண்ணனா உன்னை நாளைக்கு நான் வேலையிலிருந்து தூக்கிடுவேன்னு சொல்லி அவர் மிரட்டாரு. இப்போ ஹீரோயினோட மெசேஜ் பாக்குற ஹீரோயின் அந்த பார்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. ஹீரோயினும் சந்தோஷமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுறாங்க. இது அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இந்த மாதிரி பக்கத்துல ஜிம்ல இருக்கிறவங்க வந்து பார்க்கு கூப்பிடுறான் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னை அவன் வெளில கூப்பிடுறான்னா அதுக்கு 2 ரீசன் தான் இருக்கணும், ஒன்னு அவன் ஜிம்மோட மெம்பர்ஷிப்ல உன்னை சேர்க்கணும்னு ட்ரை பண்ணுவான், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட தப்பா நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணுவான், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும், தயவு செஞ்சு நீ போகாம அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட ஜிம்ல இருக்க எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப ஆர்வமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ கூடவே இருக்காரு பாருங்க, இவர் தான் ஜான். இவர் தான் இந்த ஜிம்ல ரொம்ப நல்லவருங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன். ஹீரோ அவர்கிட்ட இதோ பர்றா பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட சொல்றாங்கடா,
இது எப்படிடா போடுறது, இதெல்லாம் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஜான், பிங்க் கலர் ட்ரெஸ்லாம் யாருக்கு தான் போட பிடிக்கும், இருந்தாலும் நம்ம வேலைக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அவர் ஷார்ட்ஸை தூக்கி பின்னாடி அவர் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அதை பார்த்து ஹீரோ, இவன் கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு டைரக்டா ஓனர் கிட்டே போய் சொல்றாரு. இங்க பாருங்க சார், பிங்க் கலர் ட்ரெஸ்லாம் போட முடியாது எனக்கு, நீங்க வேற ஏதாச்சும் ட்ரெஸ் இருந்தா கொடுங்க நான் போடுறேன், இது பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஜிம் மெம்பர்ஷிப் பிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் என்கிட்ட பேசு, கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாரும் வேலை செய்யறாங்களே அதை மாதிரி போய் வேலை செய்யடா, இந்த வாட்டி நீ ஜிம் மெம்பர்ஷிப் பிடிக்கலன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு முன்னாடியே வந்து அந்த பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஹீரோ அவர் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை மறைக்கிறதுக்காக மேல ஒரு ஷர்ட் போட்டு கவர் பண்ணிட்டு ரொம்ப அழகா மேட்ச் பண்ணிட்டு வராரு. இப்ப ஹீரோயினை கூப்பிட்டுட்டு டைரக்டா அந்த பார்க்குள்ள வராங்க. கரெக்டா அந்த ஈவெண்ட்டுக்கு நேரா தான் கூப்பிட்டு வராரு. இதை பார்த்ததுமே ஹீரோயின் முகமே வாடி போயிடுது. அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா இந்த மாதிரி ஜிம்ல வேலை செய்யறவங்க உங்களை கூப்பிட்டாலே ஒன்னு மெம்பர்ஷிப் போடுறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இல்லைன்னா தப்பா நடக்க கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் நம்பல, ஆனா நீங்க மெம்பர்ஷிப் போட தானே என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, இங்க பாருமா, எனக்கு மெம்பர்ஷிப் போடுறதுக்குலாம் தெரியாது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு பிடிச்சதெல்லாம் பாக்ஸிங் மட்டும்தான், பாக்ஸிங்ல எவ்வளவு நேரம் சண்டை போட சொன்னாலும் நான் போட்டுட்டு இருப்பேன், ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும், அதான் என்னோட லைஃப், அவரோட லைஃபை பத்தியும் அவர் பாக்ஸிங் மேல வச்சிருக்க லவ்வை பத்தியும் ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. அப்போ அங்க சில்லுன்னு காத்தடிக்குது, அந்த காத்துல ஹீரோயினுக்கு ரொம்ப குளிருது. இதை பார்த்ததுமே ஹீரோ டக்குன்னு அவரோட ஷர்ட்டை கட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுறாரு. ஹீரோயின், பழகின முத நாள்லயே நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கானே அப்படின்னு ஹீரோவை பார்த்து பெருமையா நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஹீரோட ஓனர் அந்த சைடுல நின்று ஷர்ட்டை கைட்றா, என்ன ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கேன், நான் பாக்குற வரைக்கும் நீ இந்த பிங்க் கலர் ஷர்ட்ல தான் இருக்க, மேல எந்த ஷர்ட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து மிரட்டுறாரு. அதனால தான் ஹீரோ ஷர்ட்டை கட்டி ஹீரோயின் மேல போட்டிருக்காரு. இது தெரியாத ஹீரோவை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்காகவே ஜிம்ல மெம்பர்ஷிப் எடுத்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை ட்ரெயின் பண்ற ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப வெயிட்டா இருக்காங்க, அவங்களால எந்த ஒர்க் அவுட்டுமே கரெக்டா பண்ண முடியல. அதனால ஹீரோ அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஹெவியா ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனா ஹீரோவும் அந்த ப்ராசஸ்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஆனா அதே ஜிம்ல மத்த பொண்ணுங்களுக்குலாம் ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்குற அந்த அழகான பையன் எல்லாரு கூடயும் சேர்ந்து கடலை போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஜிம்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறவ நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. அவ ஹீரோவை லவ் பண்றதா ஒரு லெட்டர் எழுதி ஹீரோட கிளவுஸ்ல வைக்கிறா. ஆனா அந்த கிளவுஸை ஹீரோயின் எடுத்து போடும்போது ஹீரோ தான் அந்த லவ் லெட்டரை கொடுத்தாரோன்னு நினைச்சு ஹீரோ மேல அவங்களுக்கும் லவ் ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கும் அந்த அழகான பையனுக்கும் ஜிம்ல இப்போ ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் போக போக ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்காக அந்த சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாருமே சேரப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவை சேரப் பண்ணாங்க யாருமே இல்ல. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கத்தி சேரப் பண்ணணும்னு தோணுது. ஆனா அவங்க ஒரு இன்ட்ரோவெட்னால அவங்களால சேரப் பண்ண முடியல. ஆனா அவங்க கையை ரெண்டுத்தையும் இருக்க மூடிக்கிட்டு அவங்களே சண்டை போடுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பாக்ஸிங் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜிம்மோட ஓனர் பாதியிலே மேட்சை ஸ்டாப் பண்ணி அந்த அழகா இருக்க பையன் தான் மேட்ச்ல ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ஏன்னா அந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு போய் பாக்ஸிங் பண்ண முடியும். அப்படி இந்த அழகான பையன் இந்த ஜிம்மை ரெப்ரசென்ட் பண்ணி போய் பாக்ஸிங் பண்ணி அவன் தோத்து போனாலுமே அவன் அழகா இருக்கான்ற ஒரே ரீசனுக்காக அங்க இருக்க நிறைய பொண்ணுங்க நம்ம ஜிம்ல வந்து மெம்பர்ஷிப் எடுப்பாங்கன்றதுக்காக இவர் வந்து வேணும்னே அந்த அழகான பையனை ஜெயிக்க வைக்கிறாரு. இதை தெரிஞ்சும் ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அதனால ஹீரோ சோகத்துல ஹீரோயினோட கடைக்கே வந்து ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்க ஹீரோவை பார்த்து ஹீரோயின், நீங்க தோத்து போனது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ, எனக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டமாலாம் இல்ல, நான் யார்கிட்ட தோத்தேன், என் நண்பன் கிட்ட தானே தோத்தேன், அது எனக்கு பெரிய கஷ்டமாலாம் தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும், என்னால இனிமே பாக்ஸிங்கே பண்ண முடியாது, எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே 10-15 பீர் பாட்டில் ஹீரோக்குள்ள போனதுமே, யார் அவன் பொடி பையன், அவன் என்ன ஜெயிச்சானா, இல்ல என்னோட ஓனர் தான் அவனை வாலண்டரியா ஜெயிக்க வச்சிருக்காரு, இன்னும் 2 ரவுண்டு போய் தான் நான் அவனை அடிச்சு நாக் அவுட்டே பண்ணிருப்பேன், அவர் வேணும்னே பிசினஸ்க்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, பணம் வேணும்னா எதுக்குடா பாக்ஸிங் குள்ள வரீங்க, பாக்ஸிங் மேல ஒரு வெறி இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், அவங்க தான் பாக்ஸிங் குள்ள வரணும், பணத்துக்காக பண்றதுக்கு இது ஒன்றும் பிசினஸ் இல்ல, ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாயிராரு. ஹீரோவை தூக்கிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்றாங்க. மறுநாள் காலையில எந்த ஹீரோ, நான் இனிமே உனக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன், நான் இனிமே அந்த வேலைக்கே போக போறது இல்ல, அதனால உன்னை இனிமே ஜோசப் தான் ட்ரெயின் பண்ண போறான், அவன்கிட்ட நான் எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின், சரி ஓகே நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப ஹீரோ, சாவியை வச்சுட்டு போ, நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இனிமே உன் கூட தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுது. என்னடா ஒரே நாள் லவ் சக்சஸ் ஆகி அதுக்குள்ள லிவினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, சூப்பர், அப்படி இனிமே நம்ம அவர் கூட ஒன்னா வாழ போறோம் அப்படின்னு செம ஜாலியா அங்கிருந்து போறாங்க. ஹீரோயின் நேரா அந்த அழகான பையனை போய் மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உனக்கு அடி வாங்குறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நீ அடி வாங்கி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தோக்க தான் போற, அதுக்கு பதிலா நீ அந்த போட்டியில ஜெயிச்சுன்னா உனக்கு 50,000 ரூபாய் தருவாங்க, நான் உனக்கு இப்பவே அந்த 50,000 கொடுத்துறேன், நீ போட்டியிலிருந்து விலகிடு, ஹீரோ உனக்கு பதிலா போய் சண்டை போடுவாரு, இதனால அவரும் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவன், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய் வேணும், நீ 70,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த போட்டியிலிருந்து நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவங்க வேலை செய்யற இடத்துலலாம் அட்வான்ஸா பணம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துறாங்க. அவனும் சொன்ன மாதிரியே போட்டியிலிருந்து விலகிடுறான். ஹீரோயின் வழக்கம் போல அவங்க வேலை செய்யற ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி அந்த அழகான பையன் மேட்ச்க்கு வரலன்னு சொன்னதுனால ஹீரோ செலக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நிறைய சமைச்சு தரேன், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அவரை சுத்தி சுத்தி வந்து அவர் எப்படிலாம் பிராக்டிஸ் பண்றாருன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஹீரோட ஃபைனல் மேட்ச்க்கான நாளும் வந்துருது. ஹீரோ அவர் ஃபைனல் மேட்ச்க்காக ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டா விளையாடக்கூடிய பிளேயரோட அப்பா வந்து ஹீரோ மீட் பண்ணி இங்க பாருங்க, இந்த மேட்ச் என் பையனுக்காக நீங்க விட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் 6 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை அங்க வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோ அந்த பணத்தை பார்த்ததுமே மேட்ச்ல தோத்துடலான்னு முடிவு எடுத்துறாரு. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வர ஹீரோயின் நீங்க இப்படி பண்ணாதீங்க, இது உங்களோட கடைசி சான்ஸ், நீங்க இதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ நான் இந்த பணத்தை எடுக்கலன்னா ரெஃப்ரி கிட்ட அந்த பணத்தை கொடுத்து என்னை எப்படியும் தோக்கடிக்க தான் போறாங்க, இதுக்கு நான் பணத்தை வாங்கிட்டே தோத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் தோக்கணுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே ஹீரோயின் இல்ல நீங்க ஒரு தடவையாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஹீரோக்கு கோவம் வந்துருது. இதை சொல்றதுக்கு நீ யாரு, நீ என் லைஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே மனசு உடைஞ்சு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க தானே காசு கொடுத்து இந்த சான்ஸ் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க நாம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்க, நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும், நான் ஜஸ்ட் உன் கூட தங்கியிருந்தேன் அவ்வளவுதான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்காத, வெளியே போ அப்படின்னு ஹீரோயினை துரத்தி விட்டுறாரு. ஹீரோயின் அங்கேயே மனசு உடைஞ்சு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. தோக்கணுன்ற எண்ணத்திலே ஹீரோ பாக்ஸிங் ரிங் குள்ள போனதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் பஞ்சிலே நாக் அவுட் ஆயிடுறாரு. அவர் பாக்ஸிங் கெரியர் அந்த இடத்துல ரொம்ப மோசமா முடிஞ்சிடுது. ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வேலை செய்யற இடத்துக்கே போறாங்க. அங்க அந்த கடையோட ஓனர் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவர் மூஞ்சிலே ஒரு குத்தி நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவர் ஹீரோயின் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடறாரு. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த டிவி ஷோல ஒர்க் பண்ற கசின் தான் வராங்க. நைட்டு அந்த டைம்லயும் அவங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. இதனாலே ரொம்ப மன இறங்கி வந்த ஹீரோயின் அவங்களுக்காக அந்த டிவி ஷோவை பண்ணி தரான்னு சொல்றாங்க. இதனால அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா டிவி ஷோல அவங்களோட வேலை பெர்மனன்ட் ஆயிடும்னு. இப்போ அந்த டிவி ஷோக்காக ரெடியான ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் காலேஜ் முடிச்சிருந்து இவ்வளோ நாள் வேலைக்கு போல அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அந்த ஸ்டேஜில் என்ன பேசணுன்றத அவங்க பின்னாடி இருக்க கசின் மைக் மூலியமா ஹீரோயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் நான் மற்றவங்க கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டேன், நான் யார்கிட்ட பேசினாலுமே எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் என்ன தூக்கி போட்டு போயிடுறாங்க, அதனால நான் யார்கிட்டையும் பேசுறது இல்லை, நான் எங்கேயுமே வேலைக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அங்கே இருக்க ஒரு ஜட்ஜ் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதை சொல்லுங்க, உண்மையான ரீசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் என்னடா உண்மையா சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க, வேற என்னடா சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கசின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு சும்மா சாப்பிட்டு வீட்டில் தூங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதை சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ண வீடியோ எடுத்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோல ஹீரோயின் அவங்க அக்காவை பொடி லூசு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க காட்டுற வீடியோல அதை எடிட் பண்ணி அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை ஹீரோயின் பொடி லூசுன்னு சொல்ற மாதிரி காட்டிடுறாங்க. இதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ என்ன பண்றதுனே தெரியாம ஸ்டேஜ்ல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் என்னடா வாழ்க்கை இது, யாரை மீட் பண்ணாலுமே யார் நம்ம கிட்ட வந்து பேசினாலுமே ஒரு கட்டத்துல அவங்களும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா நின்று விடிய அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ காத்துல அவங்கள சுத்தி ஒரு பாக்ஸிங் காம்படிஷனுக்கான பேப்பர் சுத்திக்கிட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் அந்த காம்படிஷனுக்கான பேப்பரை எடுத்துட்டு போய் ஜிம்ல அவங்க மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்றாங்க. நான் இந்த காம்படிஷனை கலந்துக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜிம்மோட ஓனர் உனக்கு வெயிட் லாஸ் பண்ணுமான்னு கேட்கறாரு. ஹீரோயின் இல்ல நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு முதல்ல நீ உன் வெயிட்டை குறைக்கணுமா, அப்பதான் இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ மெம்பர்ஷிப்பை போடு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு அந்த ஜிம்லேயே ரொம்ப நல்லவரான ஜோசப் தான் கோச்சிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோயின் அவங்க ட்ரைனிங்கை ரொம்ப வெறித்தனமா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டே அண்ட் நைட்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாங்க, செம்ம ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு மாசமா அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. 12 மாசத்துக்கு அப்புறம் அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. அவங்களோட வெயிட் அப்படியே 50 கிலோ குறைஞ்சிருது. அவங்க பார்க்கறதுக்கே ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கரமா மாறிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்ண வராரு. வந்து பார்த்துட்டு இது ஹீரோயினான்னு நினைச்சு ஷாக் ஆயிடுறாரு. அவரு அம்மாவுக்கு உடம்பு முடியல, நீ வந்து கொஞ்சம் கடையில் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. ஹீரோயின் கடைக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு தேவையான ஹெல்ப்லாம் சூப்பர் மார்க்கெட்ல பண்றாங்க. அவங்க அக்கா இவங்களை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. இப்போ பாக்ஸிங் காம்படிஷனுக்காக ஒரு பிளேஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயினை அந்த பாக்ஸிங் காம்படிஷனுக்கு அனுப்புறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோயின் அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பாக்ஸிங் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் ஹீரோயின் கடைக்கு ஹீரோ ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துட்டு வந்து
அப்போலாம் பாட்டிலோட மூடியை கொடுத்தா அதுக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு வந்து கேட்குறாரு. ஹீரோயின் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்த்ததுமே ஹீரோ அங்கேருந்து பதறி அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாரு. ஹீரோயின் கை நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வேகமாக ஓடி வந்து ஹீரோவே சேஸ் பண்ணி பிடிச்சிடறாங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, நான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து நான் பாக்ஸிங் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் 50 கிலோ கிட்ட குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஹீரோ 50 கிலோவா அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு. நீ எதுக்கு பாக்ஸிங் பண்றேன்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின், எனக்கு ஒரு தடவை வச்சு ஜெயிக்கணும், அதான் நான் பாக்ஸிங் பண்றேன், அடுத்த சண்டே எனக்கு மேட்ச் இருக்கு, நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ கூட ஒர்க் பண்றவன் வந்து, ஏய் இங்க என்ன கதை அடிச்சிட்டு இருக்க, அங்க பாஸ் உன்னை வேலைக்கு கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ, நான் வரமாட்டேன், நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் அந்த இடத்துல பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பயங்கரமான ஒர்க் அவுட் பண்றாங்க, செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதோட ட்ரிபிள் மடங்கு எஃபர்ட்டை போட்டு அந்த காம்படிஷனுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். கடைசியா காம்படிஷனுக்கான நாளும் வருது. ஹீரோயின் கடைசியா காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இப்போ வெளில வராங்க. ஹீரோயினோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமா இருக்குங்க. அப்போ ஹீரோயின் கண்ணாடியில் அவங்களோட பழைய உருவத்தை பார்க்குறாங்க. அந்த பழைய உருவம் அவங்க கிட்ட போய் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புது. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தோட பாக்ஸிங் ரிங்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் அட்டாக்கிங் மோட்ல இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல விளையாடுறவங்க 4 வருஷம் தொடர்ந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு செம்ம ப்ரோ லெவல்ல இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஹீரோயினை போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போட்டு பிரின்னு பிரிச்சிடுறாங்க. ஹீரோயினோட கோச்சும் சரி, அந்த ஜிம்மோட ஓனரும் சரி, உன்னால முடியலன்னா பாதியிலே நிறுத்திடு, தேவையில்லாம உன்னை நீ ஃபோர்ஸ் பண்ணிக்காத, அவங்க ப்ரோ லெவல் பிளேயர், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின், நான் அதை ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு போறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அவங்க அந்த அளவுக்கு ஹீரோயினை ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணி செம்மையா பிரின்னு பிரிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிடறாங்க. ஆனா ஹீரோயினால ஒரு அடி கூட அடிக்க முடியல. ஹீரோயினோட கோச் என்ன சொல்றாங்க, நீ இதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நம்ம இந்த மேட்ச் இப்பவே நிறுத்திடலாம், தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின், இல்ல நான் இதுல ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு உள்ள போன ஹீரோயின் தேர்ட் ரவுண்ட்ல ரொம்பவே அடி வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயின் ஆப்போனன்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது ஒண்ணுமே ஆகல. மறுபடியும் அவங்க ஒரு பஞ்ச் வச்சதுல ஹீரோயின் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. வழியில கீழே விழுந்த ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டே அவங்க லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ண எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பாக்குறாங்க. வீட்டுல அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுல இருந்து வெளில வரும்போது கூட அவங்க திரும்ப உள்ள போய் அவங்க அக்காவோட குழந்தைக்காக அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு தான் ரிட்டர்ன் போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டோ அவங்க பெஸ்டியோ அவங்கள ஏமாத்தினதை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு இவங்களை தோழியா கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அந்த கல்யாணத்துக்கும் போயிருப்பாங்க, போய் அவங்களுக்கு தோழியா நின்று இருப்பாங்க. ஆனா ஏன்னா ஹீரோயின் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எவ்வளவுதான் கெட்டது பண்ணாலும் அவங்க மற்றவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் அவங்க ஹீரோவை மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹீரோ அவரோட ட்ரீமை ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்க தங்கிட்ட இருக்க எல்லா காசையுமே போட்டு ஹீரோக்காக அந்த மேட்சை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாது. ஆனா ஹீரோ பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த மேட்சையே தூக்கி எறிஞ்சிருவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நீ ஏன் அவங்க இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ, அந்த மூஞ்செல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டா, அவளாம் என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, அவள் சும்மா என் கூட ட்ரெயினியா இருக்கா, நான் அவளுக்கு ட்ரெயின் பண்றேன், அவ்வளவுதான், எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்களோட கசின் வந்து அவங்கள கொண்டு போய் டிவி ஷோல வச்சு அவங்க ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைச்சு பேசியிருப்பாங்க. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினுக்கு கேட்டிருக்கும். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, அவங்க உங்க ரிலேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவளை வச்சு ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக தான் நான் அவள் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், மற்றபடி அவன் ரிலேட்டிவ்லாம் இல்லை, அவள் யாருன்னே தெரியாது, அப்படியே டைம் கிடைச்சது அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயின் மனசு உடஞ்சி, என்னடா எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கொடுமை என்னன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது. அதனாலதான் அவங்க நின்றுட்டு நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. கடைசியில் இந்த மரணம் கூட என்னை ஏமாத்துதேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்ல ஒரு தடவையாச்சும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த காம்படிஷனுக்காக ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயின் உடனே அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி மறுபடியும் ஃபைட்டுக்காக போறாங்க. பெல் அடிச்சு அந்த டைம் ஓவர்னு அந்த மொத்த ஃபைட்டுமே முடிச்சிடுறாங்க. இதனால ஹீரோயின் ஃபைட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாங்க. ஆனா மேட்ச்ல தோத்துறாங்க. ஆனா அங்க மேட்ச்ல மட்டும்தான் அவங்க தோத்துருக்காங்க, மற்றவங்க எல்லார் மனசுலுமே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி போறாரு. ஹீரோயின் அந்த பாக்ஸிங் ரிங்ல இருந்து வெளியே ஏஞ்சி போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி அவங்க அக்கா உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு. இப்படியே ஹீரோயின் மேட்சை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அவங்கள ஒரு செல்ஃபி எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல, நான் இந்த போட்டியில தோத்துருக்கலாம் ஆனா நான் நிஜமாலுமே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு வெளில வராங்க. அங்க ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ, இப்பதான் உன்னோட போஸ்ட்டை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, சரி வரியா நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின், இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ, எப்போ ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி நம்ம போலாம் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின், முடிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நான் இருக்கேன், பாக்ஸிங் இருக்கு, இதுவே எனக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தடைகளை எதுவுமே யோசிச்சு பார்க்காம அவங்க லைஃப் நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நிஜமாவே ரொம்ப குண்டா அந்த நம்ம ஹீரோயின் இந்த படத்துக்காக ஒரு வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க உடம்ப குறைச்சிருக்காங்க. அவங்க உடம்ப குறைச்சதான் அவங்களே கண்ணாடியில பார்த்து கதறி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிஜமாவே ஒரு பாக்ஸிங் காம்படிஷன்ல அவங்க சண்டை போடுறாங்க. அந்த காம்படிஷன்ல சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கவும் செய்றாங்க. ஜெயிச்சு அந்த சந்தோஷத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம கதறி அழுகுறாங்க. இங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா நிக்கிறாங்கல்ல, இவங்க தாங்க நம்ம படத்தோட நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.